மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எந்த வகையில நன்மைகளை செய்ய போறது, எந்த வகையில நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதன் மூலம் சில பரிகாரங்களை செய்யறதுனால நமக்கு வர பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே சமயம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கர்ம பலன்கள் எப்படி, அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கறத பத்தியெல்லாம் ஒரு வீடியோ பதிவு கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க கர்ம பலனை குறைச்சிக்கணும், நல்லது நடக்கணும் எல்லாருக்குமே. அதுக்காக தான் நாங்க நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். சரியா? இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா? வாருங்கள் நேயர்களே, மேஷராசி நேயர்களே. இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறது 2024 ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மேஷம் அப்படின்னாலே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் அடங்கியது. உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதிதேவதை முருகப்பெருமான். ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு அசாத்திய துணிச்சல் இருக்கு. அதே சமயம் நீங்க எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசுல ஒரு தைரியம் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் நம்ம முதல் ஆளா வரணும் அப்படின்னு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி நீங்க தான் முதல் ராசி. அதனால எல்லாத்திலையுமே முதன்மையா வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டு. அதுவும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும் போதே கேதுவோட சாரம், அதனால ஞானம் அதிகமா இருக்கும். பரணி அப்படிங்கும் போது சுக்கிரனோட சாரம், அதனால இந்த சந்தோஷமான ஒரு ஞானம் இருக்கும், சந்தோஷமான தைரியம் இருக்கும், பொழுதுபோக்குல தைரியம் இருக்கும். அதாவது பொழுதுபோக்குல கூட தைரியமா செயல்படுவீங்க. அதே மாதிரி கிருத்திகை 1, கிருத்திகை அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். கிருத்திகை, அதனால இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அசாத்திய துணிச்சல் இருந்தாலும் முன்கோபமும் இருக்கும். அதனால இந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சுட்டா போறோம், அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி தான். இப்போ மாத ஆரம்பத்தில் உங்களது ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். அற்புதம், அற்புதம், அற்புதம். ஆரம்பமே உங்களுக்கு அடி தூள் கலப்புறது. எடுக்கிற காரியங்கள் இப்போ அற்புதமா நிறைவேறும். மனசுல தைரியம் இருக்கும், எடுக்கிற காரியங்கள்ல ஒரு துணிச்சல் இருக்கும், ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமா செய்வீங்க. ஏன்னா செவ்வாய்ங்கும் போதே ஒரு மலர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். எல்லா விஷயத்திலும் உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வேலை செய்வீங்க. அந்த அற்புதத்துக்கே உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மார்க்கெட்டிங் துறையில எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பாராத ஒரு சில இன்ப அதிர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஆனா இதே செவ்வாய் பகவான் தான் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? இந்த கவனம் தான் உங்களுக்கு சில நேரங்கள்ல சிதறலா இருக்கு. அதனாலேயே சில பிரச்சனைகள் உங்களை தேடி வருது. ஏன்னா எப்பவுமே துணிச்சல் வேற, அசாத்திய துணிச்சல் வேற. வேகம், விவேகம். விவேகத்தோடு இருக்கக்கூடிய வேகம் வெற்றியை கொடுக்கும். வேகம் இல்லாத, அதாவது விவேகம் இல்லாத வேகம் சரி வராது. அதனால இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது. முக்கியமா உடல் ஆரோக்கியம். சில சமயம் பாத்தீங்கன்னா வீண் பழி, அவமானங்கள் இதனால கூட வரலாம். அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போறது ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தில் இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக கண்டிப்பாக வந்து சேரும். இப்ப நீங்க உபயோகப்படுத்திக்கணும்.
புரியுதா? இடமாற்றம்லாம் வேணும்னா டக்கு டக்குன்னு அந்த ஃபைல்லாம் நீங்கள் மூவ் பண்ண வைக்கணும். சரியா? இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள், சகாயம் 3வது இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தயவு செய்து. ஏன்னா சில கிரகங்கள் அப்படி இப்படி தான் இருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாகவே கஷ்டத்தில் இருக்கீங்க, கஷ்ட ஜீவனம் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஒன்று இல்லறத்தில், இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில், இல்லைன்னா உத்தியோகத்தில், இல்லைன்னா குழந்தைகளின் மூலமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கவனமாக வருகின்ற வாய்ப்புகளை தவற விடாமல் பிடிச்சு கொள்ளுங்க. அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 2, 7 குடை அதிபதி சுக்கிர பகவான். இவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானம் 6ஆம் இடத்துல இருக்கார், கன்னிராசி, நீச்சம். நீச்சம் அப்படிங்கும்போது என்ன விசேஷம்? நீச்சம் அப்படின்னா பலம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சூரியனோட ஒளி கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தனவரவுல கவனமா இருக்கணும். புரியுதா? தனவரவுல கவனமா இருக்கணும். சில நேரங்களில் திடீர்னு நீங்க எதிர்பாராம ஒரு 10,000 ரூபா வரும், இல்லை ஒரு 15,000 ரூபா வரும். அடி தூள் கலப்பு, வா ஸ்விக்கி போடு, ஜொமேட்டோ போடு, அதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்ட்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் போகலாம். அதனால கவனமா இருக்கணும் வரவு விஷயத்துல. ஏன்னா வரவு விஷயத்துல நீங்க கவனமா இருந்தாலே செலவு விஷயத்துல ஆட்டோமேட்டிக்கா கவனமா இருப்பீங்க. அந்த வகையில நீங்க கவனமா இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், உத்தியோகத்துல கவனமா இருக்கணும், தொழில் வியாபாரத்துல கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 19/9/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வர போறான்னு பாத்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்தில் ஆட்சி அமைச்சு அற்புதமா சஞ்சாரம் பண்ண போறார். அதே சமயம் 7ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறார். ஜென்மராசியை சுக்கிர பகவான், புத பகவான், குரு பகவான் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். எடுக்கிற காரியங்கள் சந்தோஷமா முடிப்பீங்க. அதாவது ஒரு உத்தியோகத்தை, இந்த உத்தியோகத்துல ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேலதிகாரிகளோ இல்லை நிர்வாகிகளோ யாரோ கொடுக்குறாங்கன்னா அதை ஒரு அற்புதமா உங்க முக பாவனையிலேயே காமிச்சிடுவீங்க. என்னால செய்ய முடியும், முடிக்க முடியும் அப்படின்னு. அதுவே உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் சனி பகவானும் 3ஆம் பார்வையை பார்க்கறார். இருந்தாலும் சுப பார்வை என்னைக்குமே சுப பார்வை தான், அசுப பார்வை அப்படியே ஓரம் கட்டிடும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா தான் ஒரு நன்மைகள் நடந்துட்டு இருக்கு, கரெக்டா? அதே சமயம் இப்ப வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். இந்த நேரத்துல எவ்வளவு பிரச்சனைகள், சங்கடங்கள், சிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்குன்னு கொஞ்சம் அப்படி இடம் கொடுப்பீங்க. அது பெரிய விஷயம், கரெக்ட். ஏன்னா அப்படித்தான் இருக்கணும். மைண்டை டைவர்ட் பண்ணிட்டா தான் ரொம்ப நல்லது. அதனால இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாக செல்லும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களின் மூலம் உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும். அடுத்தபடியா 3, 6 குடை அதிபதி புதன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இருக்கார், 5ஆம் இடம். 5ஆம் இடம் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஏன்னா அவர் தான் சகாயாதிபதி, அதே சமயம் பகைவன ரோகாதிபதி. சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை அப்படியே அற்புதமா சமாளிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமா அப்படியே முன்னேறி வருவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாத்திலையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியா 19/9/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசியில், அதாவது பகைருண ரோகஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகிறார். அதாவது இந்த புத பகவானுக்கு மட்டும்தாங்க இந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், கரெக்டா? ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி ஒரு இடத்துல, உச்சம் ஒரு இடத்துல, ஆனா மூலத்திரிகோணம் ஒரு இடத்துல. ஆனா இந்த புத பகவானுக்கு மட்டும் இந்த கன்னி ராசி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த 3 அமைப்புகளையும் ஒரு சேர பெற்றது கன்னி ராசியில புதன். ஆக இந்த பகைருண ரோகஸ்தானத்துல இந்த புத பகவான் இந்த ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்து உங்களுக்கு மிக 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 அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போறாரு. எடுத்துக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், பதவி உயர்வு இதெல்லாம். ஏன்னா 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். மறைந்த புதன் நிறைந்த ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுப்பார். தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். மனசுல ஒரு சந்தோஷமும் இருக்கும், தைரியமும் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்ல ஒரு வீரியமும் இருக்கும். அடுத்தபடியா அந்த புத பகவானால
புத ஆதித்ய யோகமும் இருக்கு அப்படிங்கிறதுனால குழந்தைகள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். அடுத்தபடியா பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி அமைச்சிருக்காரு. அதே சமயம் சனீஸ்வர பகவானின் 7ஆம் பார்வையும் அங்க விழுந்துட்டு இருக்கு. அதனால சில நன்மைகள் அப்படின்னாலும் சில குழப்பங்களும் உங்களுக்கு அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் மீன் பண்ணாம அப்படியே சந்தோஷத்தை எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல இதுலெல்லாம் உங்களுக்கு ஒரு சலிப்பு இருந்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள் உங்கள் வேலைகளை. அப்ப அற்புதமான ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா ஆன்மீக பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். எடுக்கிற காரியங்களும் இப்ப அற்புதமா இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். அடுத்தபடியா 17/9/2024 இருந்து இந்த சூரிய பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சமாதிபதி பகைரோன ரோகஸ்தானத்துல வர்றதோட இல்லாம கேதுவோட சேர்ந்துடுறார். அங்க புதனும் 19 இருந்து சேர்ந்துடுறார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல ஒரு தனி மரியாதை கிடைக்கும். ஒரு பவர்னே சொல்லலாம். அதாவது பெரிய பவர் உங்களுக்கு தேடி வரும். அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியா இருக்கும். கடன் சுமை குறையும். அதாவது எதிர்பாராத ஒரு சில வருமானங்கள் உங்களுக்கு வரலாம். எப்போ நீங்க வேலை செஞ்சதுக்குலாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வச்சு கடன் அடைப்பீங்க. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமைஞ்சாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கும். அடுத்தபடியா 9/12 குடை அதிபதி குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கார். பிடிச்சுக்கோங்க ஐயா, பிடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் வரல. ஸோ உயர்வுகள் வரத்துக்கு நீங்க சில முயற்சிகளை மேற்கொள்ளணும். என்னன்னா, தந்தையார் ஆதரவா இருப்பார். இந்த நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க. சில செலவுகள் உங்களுக்கு வந்தாலும் அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி குருவோட பார்வைங்கும் போது உங்களோட பகைரோன ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல விழுறதுனால தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். அடுத்த பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துல விழுறதுனால அஷ்டம ராசி புனிதமாகிறது. அதனாலே உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மனதில் ஒருவித தைரியம் குடிகொள்ளும். அடுத்த பார்வையா 9ஆம் பார்வையா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் விருத்தி அடையும். அதாவது எப்படி நீங்க எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் மூலமா உங்களுடைய ஜீவனம் விருத்தி அடையும். அடுத்தபடியா 10/11 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துல இருக்கார். ரொம்ப அற்புதம். ஆனா வக்ரகதியில இருக்கார். ஆனா இந்த நேரத்துல வக்ரகதி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள் உண்டு அப்படின்னாலும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுப்பா இருந்து சிறப்பா செயல்படணும். அதே மாதிரி ஜீவனாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். உழைச்ச காசு, அதாவது காசுக்கேற்ற பணியாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பலன்கள் கூடாமல் போகாது. அதாவது வீண் விரயமாகாது. உங்களுக்கு அந்த பலன்கள் கைகூடும். அடுத்தபடியா ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் பகைரோன ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நீங்க புலம்புறது புரியுது. ஆமா, ராஜயோகம். இங்க ஒரு சேவகன் யோகம் கூட கிடைக்கல, இப்ப போய் ராஜயோகங்கிறலே அப்படிங்கிறது கரெக்டு. ஆனா உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்ல இப்ப அற்புதமா நிறைவேறும். மனசை தொட்டு சொல்லுங்க, முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? கண்டிப்பா பரவாயில்லை தான். இல்ல அப்படியும் இல்லைங்க அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா அப்பதான் இந்த ராகு எங்க பொசிஷன்ல இருக்கார், கேது எங்க பொசிஷன்ல இருக்கார், தசாநாதன் எப்படி நடந்துட்டு இருக்கு, தசா புக்தி எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது கோச்சாரம் போது உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல வேலை செய்யறது. ஸோ உங்களுக்கு நடக்கல அப்படின்னா அது என்னங்கிறத நம்ம ஜனனகால ஜாதகத்தை வச்சுதான் பார்க்கணும். சரியா? இப்போ இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அதன் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும், ஞானம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலயும் ஒரு ஞானம் கிடைக்கும். இப்படித்தான் அப்படித்தான்னு, அதாவது ஒரு வேலையை செய்வீங்க, அதுக்கு உண்டான காசு வரலன்னா அப்பதான் அவனை பத்தி புரிஞ்சுப்பீங்க. ஓஹோ, இவன் இந்த மாதிரி ஆளா, சரி இவங்கிட்ட கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும். சரி, அதுக்கு நானா பலியாடா அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டு. என்ன பண்றது, சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பதான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். சரியா? இந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருந்தாலே போறோம். நல்ல பண வரவு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பிடிச்சுக்கோங்க. என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதே மாதிரி வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் எல்லாம் தாராளமா இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமா நிறைவேறும். இந்த நேரத்துல பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா, எம்பெருமான் விநாயக பெருமானையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த ராகு கேது பிரீத்திக்காக பண்ண ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய
சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அந்த பரிகாரம் பண்ண உங்க மனசுல இருக்கிற சங்கடங்கள் சிரமங்கள் குறையும். அதே மாதிரி தினம்தோறும் நல்ல கவனிங்க, தினம்தோறும் காகத்திற்கு அன்னம் வைங்கோ. காக்காய்க்கு அன்னம் வச்சல்னா ரொம்ப விசேஷம். சாதம் காலையில எப்படியும் எந்த வீட்லேயுமே கொஞ்சம் சாப்பாடு இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்றது சாப்பாடு, சாதம் இருக்கலாம், இல்லை இட்லி, இந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்டிப்பாக நம்மளோட சர்வைவுக்காக பண்ணுவோம், சாப்பிட்றதுக்காகவே. அதில் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு முன்னாடியே வைக்கணும். காகத்துக்கு என்றைக்குமே முன்னாடியே முதல்ல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காகத்துக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதேமாரி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாய்க்கு வைக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நிறைய பேர் தப்பு பண்ணுறதெல்லாம் இதுதான், பிரச்சனைகள் வரதுக்கெல்லாம் காரணம் இதுதான். என்னென்னா முதல்ல கொண்டு போய் நாய்க்கு போடுவோம், அடுத்தது காக்கத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு காக்காய்க்கு வைப்போம். அது தப்பு. ஃபஸ்ட்டு காக்காய்க்கு கொஞ்சம் அன்னம் வைங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம், இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.